Praise the Lord. Hallelujah. அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கேற்றபடி உங்களுடைய விடுதலையாக்கும்படி உங்கள் காரியங்களை ஜெயமாக்கும்படி தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பேசுகிற வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அற்புதத்தை பெற்று சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலவேளையில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல முடிவு உண்டு, நம்மிடத்திலே நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில எல்லா முடிவும் உண்டு. அவரிடத்துல முடிவில்லாதது ஒன்றுமில்லை. காரணம், அவர் முடிவில்லாத தேவன். ஹல்லேலூயா. அல்பா ஒமேகா, ஆதி அந்தமான கர்த்தர் அவர்தான். அவருக்கு கையில எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இந்த நாளில கூட கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீர்களா? அந்த நாட்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிப பிள்ளைகளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூழலை போடுவதற்கு ஆயத்தம் பண்ணின நேரத்திலே பாபிலோன் ராஜாவுடைய சிலையை வணங்க வேண்டும் என்று ஒரு 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 நூதனமான நம்பிக்கையை கொண்டு வர அங்கு ஒரு போராட்டம் வந்தது, விசுவாச சோதனை. ஆனால் இந்த 3 வாலிப பிள்ளைகள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருந்ததுனாலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அக்கினி சூளையில் போவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு முடிவாகிய விடுதலை கொண்டு வந்தார். அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட போராட்டம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாருங்கள், முடிவை அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்திலே 4:5 வாசிக்கும் பொழுது, காலியான படகோடு வெறுமையான வலையோடு சீமோன் என்ற ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருடைய படகை அவருடைய ஊழியத்துக்காக, போதகத்துக்காக பயன்படுத்திவிட்டு ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி ஒரு முடிவை கொண்டு வந்தார். இன்றைக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவை வார்த்தையில கொண்டு வருகிறார். ஜீவனுள்ள வார்த்தையில, வாக்கு தத்தங்கள முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய மாணவர்களே, அதே வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சீமோன் போட்ட பொழுது 2 படகு நிறைய மீன்களை பிடித்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கையோடு வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தையின் மேல நம்பிக்கை வையுங்கள். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் மேல நம்பிக்கை வையுங்கள். எல்லாவற்றிலும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு குடும்ப பிரச்சனை, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, உங்களுடைய பாவ சோதனைகள், பாவத்தின் அடிமைத்தனங்கள், கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, முடிவே இல்லாத கோர்ட்டு கேஸின் பிரச்சனை, பல விதத்தில் இன்னைக்கு சாத்தான் முடிவை கொண்டு வராதபடி போராடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லி அவர் எல்லாவற்றுக்கும் முடிவாயிருந்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இயேசு சிலுவையில தன்னை அர்ப்பணித்தார். ஆகவே இயேசுவின் மேல நம்பிக்கையாருங்கள். ஆண்டவரிடத்தில் உங்கள் நம்பிக்கை வைத்து முடிவை கேளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்கள் பிள்ளைகள் காரியங்களுக்கு, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சூழ்நிலைக்கு, பிசாசு கொண்டு வருகிற அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் முடிவை தேவன் சிலுவையில வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், முடிவிலே விளங்கும் என்று சொன்னபடி தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் விளங்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் முடிவை வைத்திருக்கிறனாலே எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நீர் ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்பட்டு இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறதோ அதெல்லாம் முடிவுக்கு வர ஜெபிக்கிறனப்பா. சத்துருவினாலே போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதி படுக்கைகள், கொடூரமான சில பலவீனங்கள், அடிக்கடி
அடிக்கடி வருகிற பிசாசின் போராட்டத்தின் சூழ்நிலைகள், எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற சமாதான குலைச்சல், வேதனை, கண்ணீர், துக்கம், வேலையில்லா பிரச்சனை, ஆண்டவரே குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லாத பிரச்சனைக்கு முடிவு உண்டாகட்டும். நிச்சயமாய் முடிவுண்டு. கணவன் ரட்சிக்கப்படட்டும், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், முழு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவருக்கு வைராக்கியம் எழும்பட்டும். நம்பிக்கை வீண் போகாமல் வார்த்தையின் மேலே, உம்முடைய விடுதலையின் மேலே, உமது வல்லமையின் மேலே, ஆண்டவரே சிலுவையில் நீர் வெற்றி சிறந்த வெற்றியின் மேலே நாங்கள் நம்பிக்கையாயிருந்து காத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவன் பேர் நம்பிக்கையாருங்கள். முடிவை தேவன் கொண்டு வருவார்.